வணக்கம். நான் உங்கள் முரளி. டாக்ஸ் ஆஃப் சாமானியன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவோட கன்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இன்டர்ஸ்டெல்லர் படத்தில் 2 வகையான கம்யூனிகேஷன் பயன்படுத்தினாங்க நான் சொல்லியிருப்பேன். அதில் ஒன்று பைனரி, இன்னொன்று மோர்ஸ் கோட். ஸோ போன வீடியோவில் அந்த பைனரி பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த மோர்ஸ் கோடை பற்றி பார்க்கலாம். மோர்ஸ் கோடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில வரலாறை ஷார்ட்டாக பார்த்துடலாம். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ வாங்க கண்டுபிடிக்கப்பட்டோம். இந்த மோர்ஸ் கோடு எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையே கண்டுபிடிப்புகளின் தாய் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தேவைக்காக தான் இந்த மோர்ஸ் கோடுங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது இப்போத்துலேருந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போய் 1800கள் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஊர்லேருந்து இந்த ஊருக்கு செய்தி சொல்கிறதுக்கு ஒன்று நடந்து போயோ, இல்லை வாகனங்கள், இல்லை மாட்டு வண்டி, இல்லை குதிரை, அந்த மாதிரியான ஒரு வண்டியில் போய் தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் உடனடியாக ஒரு செய்தி அனுப்பணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்பட்டதுனால தான் இந்த மோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜி கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இந்த மோர்ஸ் கோடை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது தனிப்பட்ட ஒரு கண்டுபிடிக்கல, இதை மொத்தம் 3 பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த 3 பேர் யாருன்னு பார்க்கலாம். ஸோ சாமுவேல் மோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க ஒரு கலைஞரும், அப்புறம் ஒரு அமெரிக்கன் ஃபிசிஸ்டான ஜோசப் ஹென்ரி அப்படின்றவரும், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரான ஒரு ஆல்பர்ட் வெயில், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த மோர்ஸ் கோட் மாதிரியான ஒரு அமைப்பை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ மோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வார்த்தையை உருவாக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான். ஆனால் இது மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும்னா கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு மெசேஜ் வேறு இடத்துக்கு அனுப்பணும்னா ஒன்று ஒயர்லெஸ்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டெக்னாலஜி மூலமாக தான் அனுப்ப முடியும். ஸோ அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரேடியோ கம்யூனிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒயர் மூலியமான கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை பற்றி நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் டெலிகிராஃப் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜியில் நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தான் இந்த மோர்ஸ் கோட் அப்படின்றத ஒன்று கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. சாமுவேல் மோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 1791 ஏப்ரல் 7ஆம் தேதி அமெரிக்காவில் போஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் பிறக்கிறார். ஸோ இவர் வந்துட்டு ஒரு ஓவியர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பிரபலமானவங்களை ஓவியம் வரைகிறது அந்த இதில் வந்துட்டு இவர் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். ஸோ அப்படி இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓவியம் வரைகிறதுக்காக பல நாடுகளுக்கு பல ஊர்களுக்கு போகிறாரு. ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இவரோட மனைவி ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ அப்படி உடம்பு முடியாமல் இருக்கும்போது அவங்க இறந்துட வேண்டிய நிலைமை வந்தது. ஸோ அவங்க இறந்துடுறாங்க. அப்போது சாமுவேல் மோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவரோட தந்தை சாமுவேல் மோர்ஸுக்கு அவரோட மனைவி இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஆளை கூப்பிட்டு அவர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு தகவலை போய் சாமுவேல் மோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா குதிரையில் போகிறார். ஸோ இவங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவில் போஸ்டன் சொல்லக்கூடிய பகுதியிலேருந்து இப்போ சாமுவேல் மோர்ஸ் இந்த ஓவியம் வரைகிறதுக்காக போயிருக்கக்கூடிய பகுதி ரொம்ப தூரமாக இருந்ததுனால அந்த மெசேஜ் அவர் போய் சேர்றதுக்கு ரொம்ப காலங்கள் ஆயிடுது. ஸோ அப்படி ரொம்ப நாள் ஆனதுனால அவங்க மனைவி அடக்கம் செஞ்சிடறாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறமா இந்த தகவல் அவருக்கு போய் சேர்ந்து அவர் அப்புறமா அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே அவங்க மனைவியோட இறுதி காரியங்கள் எல்லாமே முடிஞ்சது. ஸோ அப்போ அவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு ஸோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படும் போது இந்த மாதிரி பிரச்சனை யாருக்கும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உருவாக்கின ஒரு அமைப்பு தான் இந்த மோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், மோர்ஸ் கோட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு லாங்குவேஜ் மாதிரி, ஒரு வார்த்தையை உருவாக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான். அந்த லாங்குவேஜை வச்சு கம்யூனிகேஷனை ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. அதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் தேவை. ஸோ என்ன பண்ணுறாங்க, இவர் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 பேர், சாமுவேல் மோர்ஸ், அப்புறம் ஃபிசிஸ்டான ஜோசப் ஹென்ரி, அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரான ஆல்ஃப்ரெட் வெயில், அவங்க 3 பேரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் டெலிகிராஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. சில காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அவசரமாக ஒரு செய்தி அனுப்பணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தந்தி தான் அனுப்புவோம். ஸோ அந்த தந்தியை தான் அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் எலக்ட்ரிக்கல் டெலிகிராஃப்னு பேர் வச்சாங்க. ஸோ இப்படி உருவாக்கப்பட்ட அந்த மோர்ஸ் கோடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மெட்டை உருவாக்குறாங்க. அந்த ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ஃபபெட்டுக்கும் ஒரு நம்பருக்குமான ஒரு தனிப்பட்ட ஒரு சிக்னல் பேட்டர்னை உருவாக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் பேட்டர்ன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2 பைனரியில் 1 0 மாதிரி, இதில் டாட் டேஷ் அப்படின்னு 2 வகையான சிக்னல் உருவாக்குறாங்க. ஸோ அதில் 0 1க்கு பதிலாக இதில் டாட் அண்ட் டேஷ். ஸோ இந்த டாட்னு சொல்லக்கூடியது ஒரு புள்ளி மாதிரியான அமைப்பு.
ஸோ இந்த புள்ளி மாதிரியான அமைப்பை வந்துட்டு ஒரு யூனிட்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த புள்ளி மாதிரியான அமைப்புக்கு ஒரு யூனிட் கொடுக்கும்போது டேஷுக்கு 3 யூனிட் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு புள்ளி வரைகிறீங்க, பேப்பரில் புள்ளி வரைகிறீங்கன்னா அந்த புள்ளி ஒரு யூனிட், அந்த டேஷ் இந்த புள்ளி மாதிரியான 3 மடங்கான தூரத்துக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோர்ஸ் கோடில் சொல்லக்கூடிய டாட் அண்ட் டேஷ்னு உருவாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பை தான் மோர்ஸ் கோட் சொல்லிட்டு அவங்க உருவாக்குறாங்க. அவங்க உருவாக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா 1937. ஸோ 1937 இந்த மோர்ஸ் கோட் அவங்க கண்டுபிடிச்சாலும் இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களால உடனே அந்த இதுக்கு கொண்டு வர முடியல, பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியல. இது உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தவங்க 3 பேர். அதில் பர்டிகுலராக இந்த மோர்ஸ் கோடை வடிவமைச்சதில் முக்கிய பங்காற்றினவர் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரான ஆல்ஃப்ரெட் வெயில். ஸோ இவர் தான் இந்த மோர்ஸ் கோடை உருவாக்குறாரு. ஸோ இப்போ கமர்ஷியலாக இது பயன்பாட்டு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் எடுத்தது. ஸோ 1844 ஆண்டு தான் இது முதலையாக கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்துச்சு. கமர்ஷியல் பர்பஸ்னால் நம்ம பயன்படுத்தக்கூடிய, இப்போ நம்ம டெலிஃபோன்லாம் பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த மாதிரி சாதாரண மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பயன்பாட்டுக்கு வந்தது. இது வந்துட்டு அமெரிக்க ரயில்வே துறையிலும் பயன்படுத்தினாங்க. ஸோ அதனால் இதுக்கு அமெரிக்க ரயில்வேல பயன்படுத்தினால ரயில் ரோட் மோர்ஸ் கோட் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ இப்படி 1837 இந்த மோர்ஸ் கோடை கண்டுபிடிச்சி 1844 இந்த மோர்ஸ் கோடை பயன்படுத்தினாலும் இதுக்கப்புறமா இதில் சில பிரச்சனைகள் உருவாச்சு. உதாரணத்துக்கு இப்போ அமெரிக்காவில் ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறாங்க, ஆங்கிலத்தில் இந்த மோர்ஸ் கோட் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது தான் ஜெர்மனியில் இந்த அவங்களோட ஜெர்மனிய மொழியில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகளுக்கு மோர்ஸ் கோடில் குறியீடுகள் இல்லை அப்படின்றதுனால நம்ம ஒரு சில குறியீடுகளை உருவாக்கணும்னு சொல்லிட்டு 1848 ஃப்ரெட்ரிச் கிளெமென்ஸ் கர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பாளர் அவங்களுக்கான ஒரு மோர்ஸ் கோடை உருவாக்குறாரு. அதாவது ஜெர்மனி பாஷைக்கு தேவையான ஒரு மோர்ஸ் கோட் அமைப்பை உருவாக்குறாரு. இந்த மோர்ஸ் கோடுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் கிரீக் மோர்ஸ் கோட் அப்படின்னு ஒரு பேரும் வருது. ஸோ இப்படி ஃபஸ்ட்டு மோர்ஸ் கோடு வந்துட்டு அமெரிக்க பயன்பாட்டுக்காக ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அதோட பேர் அமெரிக்கன் மோர்ஸ் கோடுன்னு வந்தது. அப்புறம் ஜெர்மனி அவங்களுக்கான சில பயன்பாட்டுக்காக வேண்டி அதில் ஒரு மாற்றங்கள் உருவாக்கி கர்க் அப்படின்ற சொல்கிற ஒருத்தர் கண்டுபிடிக்கப்பட்ட ஜெர்மன் மோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது கான்டினென்டல் மோர்ஸ் கோட் அப்படின்ற ஒரு மோர்ஸ் கோடை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ அமெரிக்காவில் ஒரு மாதிரி பயன்பாட்டில் இருக்குது, ஜெர்மனில் ஒரு மாதிரி பயன்பாட்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஜெர்மனில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மோர்ஸ் கோட் அமைப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா 1851 அந்த காலகட்டத்தில் ஜெர்மனி, ஆஸ்திரியா இந்த 2 நாடுகளும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அமெரிக்காவில் ஒரு மாதிரி மோர்ஸ் கோடு யூஸ் பண்ணுறாங்க, இந்த பக்கம் ஜெர்மன் அந்த பக்கம்லாம் ஒரு மாதிரி மோர்ஸ் கோடு யூஸ் பண்ணுறாங்க. இதனால் யார் என்ன மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அமெரிக்காலேருந்து அனுப்புனா ஒரு மாதிரியும் வேறு நாடுகள்லேருந்து அனுப்பும்போது வேறு மாதிரியாகவும் ட்ரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய அவசியம் இருந்ததுனால குழப்பங்கள் உருவாச்சு. இந்த குழப்பத்தை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வரலாம். இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் மூலிமா மோர்ஸ் கோடை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கலாம். அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மோர்ஸ் கோடை இது எல்லாருக்குமே ஒரே மோர்ஸ் கோடை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் சொல்லிட்டு அவங்க 1865 இன்டர்நேஷ்னல் மோர்ஸ் கோடுன்ற ஒரு மோர்ஸ் கோடு அமைப்பை, ஒரு குறியீட்டு முறையை உருவாக்குறாங்க. இந்த குறியீட்டு அமைப்பு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாமுவேல் மோர்ஸ் கண்டுபிடிச்ச அந்த மோர்ஸ் கோடும் ப்ளஸ் இந்த ஜெர்மனில் கிரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய உருவாக்கின மோர்ஸ் கோடும் ரெண்டுத்தையும் கலந்து இந்த கிரிக் மோர்ஸ் கோட்லேருந்து சில கோடுகளும் இந்த மோர்ஸ் கண்டுபிடிச்ச கோடுகளில் பெரும்பாலான கோடுகளும் பயன்படுத்தி ஒரு புது ஸ்டாண்டர்டான ஒரு மோர்ஸ் கோடு அமைப்பு உருவாக்குறாங்க. இந்த மோர்ஸ் கோடு தான் பார்த்திங்கன்னா பின்பு பரவலாக பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்த மோர்ஸ் கோடு அமைப்பு தான் பார்த்திங்கன்னா நம்ம அனுப்பக்கூடிய தந்தி மற்றும் எல்லா இந்த அவசர கால செய்தி தொடர்புக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது. ஸோ இந்த மாதிரி செல்ஃபோன் அதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது இந்த மோர்ஸ் கோடு வழியாக அனுப்பக்கூடிய இந்த செய்தியை விட செல்ஃபோன் மூலிமா அனுப்பக்கூடிய இந்த செய்திகள் வெகு சீக்கிரமாக போய் சேருது. ஸோ இதனாலே பார்த்திங்கன்னா இந்த தந்தி, அதாவது எலக்ட்ரிக்கல் டெலிகிராஃப் அப்படின்ற கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ரொம்ப டவுன் ஆகுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கம்யூனிகேஷன் டெக்னாலஜி உருவாகிட்டே வருது. அப்படி கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அதிகமாக உருவாகிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த மோர்ஸ் கோட் பயன்பாடு ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. ஸோ இப்படி குறைஞ்சிட்டே வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மோர்ஸ் கோடை யூஸ் பண்ணல, அப்போ அது தேவையில்லாமல் அது நிறைய காசு செலவு பண்ணிட்டு அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது பதிலாக நம்ம அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதை நிப்பாட்டெல்லாம் முடிவு பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா 1999 ஆண்டு ஜூலை 12 இந்த மோர்ஸ் கோடை பயன்படுத்தி நம்ம கம்யூனிகேட் பண்ணக்கூடிய இந்த தந்தி அமைப்பு, அதாவது எலக்ட்ரிக்கல் டெலிகிராஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை வந்துட்டு நிப்பாட்டுறாங்க.
ஸோ அவங்க நிப்பாட்டும் போது கடைசி மெசேஜ் என்ன அனுப்புகிறாங்கன்னா 1844 சாமுவேல் மோஸ் அந்த மோஸ் கோடை கண்டுபிடிக்கும் போது அவர் ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தையை தான் அனுப்புனார். என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஹேத் காட் ரோத் எஸ்கே அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் அவர் ஃபஸ்ட்டு மோஸ் கோடை பயன்படுத்தி அந்த டெலிகிராஃபை அனுப்பியிருந்தார். ஸோ அதே வார்த்தையை நம்ம பயன்படுத்தி இந்த கம்யூனிகேஷனை க்ளோஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிவிட்டு வாட் ஹேத் காட் ரோத் எஸ்கே அப்படின்னு ஒரு சென்டென்ஸை மோஸ் கோடில் அனுப்பி கம்யூனிகேஷனை அதோட துண்டிக்கிறாங்க. ஸோ இந்த வாட் ஹேத் காட் ரோத்னா கடவுள் இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறார் அந்த மாதிரியான ஒரு வாக்கியம் தான் அது. ஸோ இதில் எஸ்கேன்னு கடைசியாக வரக்கூடிய அந்த எஸ்கே அப்படின்றது எண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்ற ஒரு அர்த்தம். ஸோ இப்படி தான் டெலிகிராஃப் அப்படின்ற பயன்பாடு வந்துட்டு அமெரிக்காவில் முடிவுக்கு வருது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த தந்தி அமைப்பை இந்தியா மாதிரியான பல நாடுகள் பயன்படுத்துகிறாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் பிஎஸ்என்எல் தான் இந்த தந்தி சேவையை கொடுத்துட்டு வராங்க. அப்படி கொடுத்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அதுவும் பயன்பாடு குறைஞ்சிட்டே வரும்போது சரி பிஎஸ்என்எல் கம்பெனிக்கு நிறைய நஷ்டம் ஏற்படுது. ஏன்னா இது நிறைய மெயின்டைன் பண்ணணும், நிறைய இடத்துல இதை நிறுவி இதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் இது பயன்பாடு குறையிறதுனால அவங்களுக்கு வருமானம் கம்மியாக இருக்குது. அப்போ சரி நம்ம நாட்டிலே இது பயன்பாடு ரொம்ப குறைஞ்சிருச்சு, நம்மவும் இந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை இதோட என் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிவிட்டு இது வந்துட்டு 2013 ஜூலை 15 இந்தியாவிலையும் இந்த தந்தி சேவை அப்படின்றது நிறுத்தப்படுது. ஸோ இந்த மோஸ் கோட் அப்படின்றதோட வரலாறு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. 1844 உருவாக்கப்பட்ட இந்த எலக்ட்ரிக்கல் டெலிகிராஃப் அப்படின்ற அமைப்பு வந்துட்டு 2013 ஒரு முடிவுக்கு வருது. என்ன தான் இது நம்ம இப்போ கமர்ஷியலாக யூஸ் பண்ணனாலும் மிலிட்ரி அப்புறம் அவசர கால கம்யூனிகேஷன் இந்த மாதிரி நிறைய இதில் இதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி தான் பார்த்திங்கன்னா சாமுவேல் மோஸ் அவர்கள் கண்டுபிடித்த மோஸ் கோட் அப்படின்ற டெக்னாலஜி மூலிமா கம்யூனிகேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் டெலிகிராஃப் சிஸ்டம். சரி, இப்போ நம்ம டெலிகிராஃப் சிஸ்டத்தோட வரலாறு பார்த்தோம், மோஸ் கோடோட வரலாறு பார்த்தோம். இதை இன்டர்ஸ்டெல்லர் படத்தில் எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்டர்ஸ்டெல்லர் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவான கூப்பர் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் விவசாயங்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது, இந்த பாதிக்கப்படக்கூடிய விவசாயத்தை காப்பாற்றி மக்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு பைனரி கோட் அவருக்கு கிடைக்கிது. அந்த பைனரி கோடை டீகோட் பண்ணும்போது ஒரு கோஆர்டினேட் கிடைக்குதுன்னு நான் போன வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கோஆர்டினேட்டை பயன்படுத்தி நாசாவுக்கு போகிறாரு. நாசாவில் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம் மக்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்குறாங்க. அந்த ப்ராஜெக்டில் கூப்பர் தான் பைலட்டாக இருக்கார். ஸோ அவங்க வந்துட்டு அங்கேருந்து தங்களோட ப்ராஜெக்ட் மூலிமா வேறு ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சி அங்கே மக்கள் வாழ முடியுமான்னு கண்டுபிடிச்சி அங்கேருந்து தகவல் அனுப்பணும் அப்படின்றது தான் அந்த ப்ராஜெக்ட். ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா கூப்பர் அவர் அந்த ப்ராஜெக்டுக்காக பைலட்டாக வேலை செய்கிறாரு. ஸோ அவங்க இங்கேருந்து சனி கிரகத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. சனி கிரகத்து பக்கத்தில் ஒரு வார்ம் ஹோல் உருவாகிருக்கு. அந்த வார்ம் ஹோல் மூலிமா நம்ம இங்கேருந்து வேறு ஒரு கேலக்ஸிக்கோ வேற ஒரு இடத்துக்கோ சுலபமாக போக முடியும்னு சொல்லிட்டு அந்த வார்ம் ஹோலை பயன்படுத்தி அவங்க வேறு ஒரு கிரகத்துக்கு பயணிக்கிறாங்க. இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிளாக் ஹோல் பக்கத்தில் அருகாமல் இருக்கிறதுனால இதை பயணிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிரகத்துக்கு போகிறாங்க. அது முழுக்க பார்த்திங்கன்னா நீரால் உருவானதுனால அவங்க போய் லேண்ட் பண்ணும்போதே ஒரு பெரிய சுனாமி வேவ்னால் தாக்கப்பட்டு அதில் ஒரு சயின்டிஸ்ட்டும் இறந்துடுறாரு. கூப்பரும் அது இன்னொரு கதாநாயகியான அந்த இன்னொருத்தவங்களும் சேர்ந்து அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. தப்பிச்சு அவங்க இன்னொரு பிளான்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போனாலும் அங்கே அது வாழறதுக்கு தகுதியானதாக இல்லை. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, சரி நமக்கு 3வது பிளான்ட்லேருந்து ஒரு சிக்னல் கிடைச்சது, அந்த 3வது பிளான்ட்லேருந்து கிடைச்ச சிக்னல் எங்கேருந்து வந்துச்சோ அந்த இடத்த நோக்கி நம்ம போய் அதுவாது நம்ம வாழ்றது தகுதியானதாக இருக்குமா சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அதில் ஒரு சிக்கல் என்னென்னா அது பிளாக் ஹோலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ பிளாக் ஹோலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்ற காரணத்தினால அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக போகிறாங்க. அவங்கக்கிட்ட ஃபியூலும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே சமயத்தில் நம்ம போகக்கூடிய கொஞ்சம் திசை கொஞ்சம் மாறினா கூட பிளாக் ஹோல் தங்களை உள்ளே இழுத்துக்கும் அப்படின்ற கண்டிஷனில் அவங்க ரொம்ப நம்ம பத்திரமா போகணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கும்போது கூப்பர் ஒரு முடிவு பண்ணுறாரு. சரி இப்போ நம்ம இதே மாதிரி 3வது பிளானட்டும் கஷ்டப்பட்டு போயிட்டு அங்கேயும் நமக்கு இந்த பிளான்ட் வாழக்கூடியதாக இல்லைன்னா நம்ம இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இந்த பயணம் வீணாக போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த பிளாக் ஹோல் அதுக்குள்ளே போய் அதில் கிடைக்கிற டேட்டா நமக்கு கிடச்சிச்சின்னா அந்த டேட்டா வச்சு நம்ம பூமியோட பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்றது அவர் முடிவு பண்ணி அவர் அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே குதிச்சிடுறாரு. ஸோ பிளாக் ஹோலுக்குள்ளே குதித்த பிறகு அவர் டெசராக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ளே போயிடுறாரு. இந்த டெசராக்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 3D உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி 3D 4D 5D சொல்லக்கூடிய அடுத்தடுத்த பரிமாணங்கள் இருக்குது. ஸோ அவர் போய் அந்த பிளாக் ஹோலில் குதிக்கும் போது 5வது பரிமாணம் சொல்லக்கூடிய டெசராக்குள்ளே குதிச்சிடுறாரு.
இந்த டெசராக்குள்ளே குதிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவர் டெசராக்கில் ஒரு கட்டமாக சதுரமான ஒரு அமைப்புக்குள்ளே போயிடுறாரு. கூப்பரோட பொண்ணான மர்ஃப்ஸ் அவங்களோட அறையோட எல்லா பக்கத்துலேருந்து பார்த்தாலும் நமக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் உட்காந்துருக்கோன்னா, ஏன்னா நீங்கள் டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், என்ன ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், இந்த மாதிரியான ஒரே சமயத்தில் எல்லா பக்கத்துலேருந்தும் பார்க்க முடியும். அதே சமயத்தில் என்ன எல்லா நேரத்துலையும் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ நான் 2 மணிக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன்னா, 2:01க்கு நான் பேசுகிறதும் 2 மணிக்கு பேசுகிறதும் 1:59க்கு நான் என்ன பேசுனேன், இந்த 3த்தையும் ஒரே சமயத்தில், அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3த்தையும் ஒரே ஃப்ரேமில் பார்க்க முடிஞ்சா அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க பொண்ணோட எல்லா காலத்தோட நிகழ்வுகளையும் ஒரே சமயத்தில் அவரால் பார்க்க முடியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம வந்துட்டு இப்போ இந்த பிளாக் ஹோல்குள்ளே குதிக்கும்போது அவர் கூட சேர்ந்து ஒரு ரோபோட்டும் குதிச்சிருக்கும். ஸோ அந்த ரோபோட் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு டைமென்ஷனில் காப்பாற்றப்பட்டிருக்கும். ஸோ அந்த ரோபோட் என்ன பண்ணோன்னா, கூப்பர் என்ன வேற ஒரு டைமென்ஷனில் அவர்கள் காப்பாற்றினாங்க, அதாவது தே அப்படின்னு சொல்லக்கூடிய காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போது அவங்க உன்னை காப்பாற்றினாங்க இல்லையா, அவங்க காப்பாற்றும் போது உனக்கு இந்த குவாண்டம் பற்றின டேட்டாஸ் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆமாம், எனக்கு நிறைய டேட்டாஸ் கிடைச்சது, இந்த டேட்டாஸை வச்சு நம்ம பூமியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு. சரி, அப்போ இந்த டேட்டா வந்து எனக்கு அனுப்பு, நான் என் பொண்ணுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த டேட்டாவை நீங்கள் பூமிக்கு நேரடியாக அனுப்பவே முடியாது சொல்லும்போது, கிராவிட்டி மூலிமா எதையுமே அனுப்ப முடியும் ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஸோ அதனால் கிராவிட்டியை பயன்படுத்தி நம்ம அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த படத்தோட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா, கூப்பரோட பொண்ணு சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ரூமில் அடிக்கடி புத்தகங்கள் வீழும். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விதையான ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். நான் ஏற்கனவே போன படத்தில் சொல்லியிருப்பேன், அங்கே கிராவிட்டியோட வித்தியாசமான அமைப்புகள் அங்கே வேலை செய்யுது. அதாவது கிராவிட்டி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கூப்பர் இந்த டெசராக்கில் விழுந்துட்டு அந்த ரூமோட பல்வேறு டைம்லைனில் போயிட்டு நிறைய மாற்றங்கள் செய்யும்போது தான் அங்கே கிராவிட்டியோட மாற்றங்கள் நிகழுது. ஸோ இப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா தான் அந்த அவங்க பொண்ணு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அங்கே பைனரி கோடு வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரியான பைனரி கோடு வந்திருக்கும்னு நான் சொன்னேன். அந்த பைனரி கோடு வச்சு போனார் இல்லையா. ஸோ அவர் அப்படியே அங்கேருந்து பூமியிலேருந்து கிளம்பும்போது அவங்க பொண்ணுக்கு ஒரு வாட்ச் கொடுத்துருப்பாருன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கக்கூடிய அந்த டெசராக்கில் இருந்து அந்த ரூமில் இருக்க அந்த வாட்சோட கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து அந்த கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா இந்த வாட்சோட நொடிமுள்ள ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னில் அசைக்க முடியுது. நான் ஏற்கனவே மோர்ஸ் கோட் சொல்லியிருப்பேன். மோர்ஸ் கோடில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆனில் இருக்கும், குறிப்பிட்ட நேரம் ஆஃபில் இருக்கும். ஸோ டாட் டேஷ். ஸோ 1 யூனிட் அளவு ஆனில் இருந்துட்டு மறுபடியும் ஆஃப் ஆயிரும், மறுபடியும் 3 யூனிட் அளவுக்கு ஆனில் இருந்தால் அது டேஷ். ஸோ டாட் டேஷ் மூலிமா மோர்ஸ் கோட் கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த மோர்ஸ் கோட் கம்யூனிகேஷனை அவர் வந்து கூப்பர் ஏற்கனவே உங்கள் பொண்ணுக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாரு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த வாட்ச் மூலிமா இவருக்கும் ஒரு பொண்ணுக்குமான கம்யூனிகேஷனை உருவாக்குறாங்க. ஸோ இந்த குவாண்டம் பற்றின எல்லா டேட்டாவும் அந்த ரோபோ கிட்டே இருக்கும். அந்த ரோபோ கூப்பருக்கு சொல்லும். இந்த கூப்பர் ஆனவர் தன்னோட கிராவிட்டி கண்ட்ரோல் பண்ணது மூலிமா தன் பொண்ணோட வாட்சுக்கு அந்த டேட்டாவை மோர்ஸ் கோட் மூலிமா அனுப்புவார். ஸோ அப்படி மோர்ஸ் கோடை அவங்க பொண்ணு வந்துட்டு டீகோட் பண்ணுவாங்க. டீகோட் பண்ணி அது மூலிமா அந்த குவாண்டம் பற்றின நிறைய தேரிஸை வந்துட்டு அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன் தேரிஸ் அதெல்லாம் வந்துட்டு அவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்களை வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக ஸ்பேஸில் கூப்பர் ஸ்டேஷன் ஒன்று உருவாக்குவாங்க. ஸோ இந்த கூப்பர் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டமான அமைப்பு இருக்கும். இந்த வட்டமான அமைப்பில் இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்துருக்கோன்னா நம்ம வீடு எல்லாமே ஃப்ளாட்டாக இப்படி தான் இருக்கும். கீழே வீடுகள் தரைகள்லாம் இருக்கும், மேலே வானம் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா கீழேயும் வீடுகள் இருக்கும், மேலேயும் வீடுகளும், எல்லாமே 360 டிகிரியில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. ஸோ இப்படி உருவாக்கி மக்களை அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சு காப்பாற்றி மக்களை காப்பாற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கண்டுபிடிப்புக்கு தேவையான டேட்டாவை தான் கூப்பர் அவர்கள் அந்த டெசராக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பிலேருந்து மோர்ஸ் கோட் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறாரு. பிளாக் ஹோலில் விழுந்த கூப்பர் எப்படி சனி கிரகத்துக்கு பக்கத்தில் வந்தாருன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் பார்த்தீங்கன்னா அவர் டெசராக்குன்ற ஒரு அமைப்பையே பார்த்தீங்கன்னா தே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஒருத்தவங்களுக்கு சொல்லணும், ஆனால் அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர்னு ஒருத்தரை வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த மக்களை காப்பாற்றணும்னு சொல்கிறதுக்கு ஃப்யூச்சரில் வாழக்கூடிய மனிதர்கள் கூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவரை நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டராக உபயோகித்து அவங்க சொல்ல வர விஷயத்த கூப்பர் மூலிமா அவங்க பொண்ணுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அவங்க பொண்ணு மூலிமா இந்த பூமியை காப்பாற்றுறாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்ஸ்டெல்லர் படத்தில் மோர்ஸ் கோட் அப்படின்ற கம்யூனிகேஷன் பயன்படுத்தினாங்க. ஸோ நம்ம முதல் வீடியோவில்
பைனரியை பயன்படுத்தி எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் மோர்ஸ் கோடை எப்படி பயன்படுத்தி கம்யூனிகேட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ இப்படி எல்லாமே நடந்து முடிஞ்சு கடைசியில் கூப்பர் வந்துட்டு காப்பாற்றப்படுறாரு. ஸோ காப்பாற்றப்பட்ட பிறகு அவர் பொண்ணை போய் பார்க்குறாரு. அவர் வந்துட்டு அந்த பிளாக் ஹோல் மூலிமா ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்ததுனால அவங்க இப்போ பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்க காலத்துக்கும் அவர் வாழ்ந்த காலத்துக்கும் நேரமானது வித்தியாசமாக இருக்குது. அதாவது டைம் டைல்யூஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு பொருள் இப்போ இங்கேருந்து வேகமாக பயணிக்குதுன்னா அதோட எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்குறோம். நான் வந்துட்டு ஒளியின் வேகத்தில் நான் பயணிக்கிறேன்னா என்னோடய வயசு வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இங்கே இருக்கக்கூடியவங்களோட வயசு வந்துட்டு கொஞ்சம் அவங்கள காட்டிலும், அந்த ஒளியோட வயதில் பயணிக்கிறவங்கள காட்டிலும் இவங்களோட வயது அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா கூப்பருக்கு விட அவங்க பொண்ணு வந்துட்டு மிகவும் வயதானவங்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குது, அந்த மாதிரி அந்த படத்தில் கதை வரும். ஸோ இதாங்க இன்டர்ஸ்டெல்லர் படத்தில் பயன்படுத்தின பைனரி அப்புறம் மோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த 2 கம்யூனிகேஷன் டெக்னாலஜியும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நான் சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.